கீதாஞ்சலி. லண்டன் தமிழ் வானொலி வழங்கும் கீதாஞ்சலி. இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. மீண்டுமாய் ஒரு சிறப்பான பொழுதினில் கீதாஞ்சலியினூடாக இணைகிறோம். கீதாஞ்சலியின் பாகம் 37 இன்று உங்களின் செவி வழி காண வருகிறது. ஆம் உறவுகளே, சென்ற வாரத்தில் கவிஞர் வித்யாசாகர் அவர்கள் சிறப்பாக இணைந்து கீதாஞ்சலியை அலங்கரித்தார். இன்றும் கூட பாகம் 2 அவர் இணைந்து பேசப் போகிறார். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியை உறவுகள் இன்றும் கூட கேட்டு மகிழலாம். அதற்கு முன்னதாக கவிஞர் வித்யாசாகரின் சிந்தனையில் வந்துதித்த இந்த கவிதையை இணைத்துக் கொண்டு அவர் நேர்காணலுக்குள் இணைந்து கொள்வோம். உடல் நெய்யும் சாபக்காரி. அவள் பாவம். அவளின் உடம்புதான் அவளுக்கு சோறு போடும் எந்திரம். அவளின் உடம்புதான் அவளின் உயிர் குடிக்கும் சாபமும். அவள் பாவம். அவளின் உடம்புதான் அவளுக்கு சோறு போடும் எந்திரம். அவளின் உடம்புதான் அவளின் உயிர் குடிக்கும் சாபமும். உடம்பை உடம்போடு எரித்துத்தான் சோறு சமைக்கிறாள். உடல் நெய்துதான் ஆடை அணிகிறாள். குழந்தை வளர்க்கவும் கணவன் குடிக்கவும் உடல் தான் அவளுக்கு பணமாகிறது. இரவின் அழகை உடுத்தி உடம்பின் வெளிச்சத்தில் மயக்கி குவியும் பணத்தில் சோகந்தாங்கி சொர்க்கத்தின் வாசலை திறந்து சுடுகாடுகளை சேகரிக்கிறாள். இல்லா வாழ்க்கையை கண்ணீரால் முடிந்து இருக்கும் தருணத்தை முந்தானையில் விரித்து கசக்கும் மனதில் காசுக்கு பூக்கும் சிரிப்பினை வாங்கி உடம்பெல்லாம் வலியோடு தேய்த்துக் கொள்கிறாள். இல்லா வாழ்க்கையை கண்ணீரால் முடிந்து இருக்கும் தருணத்தை முந்தானையில் விரித்து கசக்கும் மனதில் காசுக்கு பூக்கும் சிரிப்பினை வாங்கி உடம்பெல்லாம் வெளியோடு தேய்த்துக் கொள்கிறாள். பணத்துக்கு படுத்து பணத்துக்கு சிரித்து பணத்தால் சாகும் அவள்களை அறிந்து பார்த்தால்தான் தெரியும் வாழும் போது அவளை சாகடித்தவர் யார் யார் என்று. சோற்று கவலத்தை பசி அள்ளி தின்ன உறங்கா கண்களில் நிர்வாணம் மூடி உடம்பை மினுக்கி அவள் விற்றதெல்லாம் வாழ்க்கை வாழ்க்கை. அவள் வாழாததும் வாழ்க்கை வாழ்க்கை. எதுவானால் என்ன, வேசிதானே. இறந்தால் கூட அவளுக்கு இதயமாயிருக்கு. எடுத்து ஓரம் வீசுவோம். அவளின் உடம்போடு சேர்ந்து நம் சமூகமும் நாரும். நாற்றமடித்தால் போகும் பாதை மாற்றுவோம். உடல் நெய்யும் சாபக்காரி. நாட்டை விட்டு வெளியே இருக்கிறீர்கள். இப்போ நீங்க குவைத்தில் இருக்கிறீர்கள். உங்களது இலக்கிய பணிகளை நீங்கள் எவ்வாறு முன்னெடுத்து செல்கின்றீர்கள்? வாழ்த்துக்களை. நன்றிமா. இலக்கிய பணியின் சொல்லலாம். ஏன்னா நான் இலக்கணம் அதான் எழுதுறேன்ன்றது எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு இலக்கணமா எழுதிட்டு இருக்கேன்ற பாக்கல. ஆனா சமகாலத்தை பதிவு பண்றதான் இலக்கியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இலக்கிய பணின்னு பார்த்தோம்னா இந்த எழுத்து இல்லாம இங்க நிறைய பொய்த்தொழில் தமிழர்கள் இன்னைக்கு உலக அளவுலயே நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பல தமிழ் இனம் சார்ந்த தமிழர் சார்ந்த விடயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் சங்கங்கள் இங்க வளர்ந்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல பாலைக்குயில், பாரதி கலைமன்றம், வளைகுடா வானம்பாடி அது மாதிரியான ஒரு கலைமன்றம் அதுல சேதையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க செம்பன் மாரிகா சேது அப்படின்ற ஒரு முதலா வளைகுடா வானம்பாடி கவிஞர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு முன்னையே பாலைக்குயில்னு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு வளைகுடா வானம்பாடின்னு ஆரம்பிச்சு அதை பதிவு செய்து அரசுலையும் குவைத் அரசு மூலமா நல்ல ஒரு சங்கமா நடத்திட்டு இருந்தாங்க. நான் கூட என்னோட சுய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா அதுல நான் குறிப்பிட்டிருப்பேன்.
என்னோட ஒரு எழுத்தாளனா என்னை அறிமுகப்படுத்திய ரவி தமிழ்வாணன் அவர்களுக்கும், ஒரு கவிஞனாக என்னை மேடையேற்றிய திரு செம்பன் மாரிக்கா சேதையா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பேன். அது மாதிரியான நன்றி நிச்சயம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப வளைகுடா வானம்பாடி கவிஞர் சங்கம் அது மாதிரி ஒரு நல்ல சங்கம் எடுத்து வார வாரம் கூட்ட வைப்போம். அவங்க எல்லாரும் கவிஞர்களை புதுசா எழுதுற கவிஞர்லாம் ஊக்குவிக்கிறது, அவங்கள கவிதை படிக்க சொல்றது, அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்போம். அப்புறம் அதுல இருந்து நிறைய கவிஞர்கள் வர வர எப்பயுமே தமிழ துண்டுபட்டாலும் ரெண்டு படுவான், தனியா சும்மா மாட்டான். அது மாதிரியான ஒரு இனம் தானே இது. அதனால அது மாதிரி பல தொண்டுகளாகி ரெண்டாயி இன்னைக்கு பல சங்கங்கள், தமிழோசை கவிஞர் சங்கம் தமிழோசை கவிஞர் சங்கம்லாம் உண்மையிலே நிறைய, அதாவது ஒரு தமிழ் எதனா செஞ்சே அவனோட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கொட்டுமழை கொட்டினாலும் தமிழோசை கூட்டம் முதல் வெளியே நடக்கும் அப்படின்னுவாங்க, ராவணன் ஐயா சொல்லுவாரு. அது மாதிரி இன்னைக்கும் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அதுல இருந்து பாவேந்தர் கழகம், அதுக்கப்புறம் கொய் தமிழ் சங்கம். கொய் தமிழ் சங்கம் ஒரு ப்ரொஃபஷனலா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கு தமிழ் மன்றம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஐயான்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. மிக நேர்த்தியாகவும் ஒரு தமிழர் விழாக்கள்லாம் எப்படி அமையணும், ஒரு தமிழ் நிகழ்ச்சினா இப்படிதான் எல்லாரும் வேட்டி கட்டிட்டு தான் வருவாங்க. அந்த நிகழ்ச்சியில உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு மாதிரியோ, அதோட நிகழ்ச்சிகள் நம்மளோட பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து இதெல்லாம் அந்த தமிழ் உணர்வுகளை வெளிப்படுத்துற நிகழ்ச்சியாவே தான் இருக்கு அவர் பண்ற அத்தனையும். அவங்க மாசம் மாசம் தமிழ் திணை அப்படின்னு நடத்தி, தமிழ் திணை மூலமாகவும் அது மாதிரி இலக்கிய பணிகள் செய்து, இனம் சார்ந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனே குரல் ஒரு அமைப்பாகவும் இருந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்ப வார வாரம் பெரிய அவங்க செய்யற இன்னொரு பெரிய செயல் திருக்குறள் வகுப்பு எடுக்கிறாங்க வார வாரம். அது வாரத்துல வியாழக்கிழமை ஒரு இடத்துல மட்டும் ஆரம்பிச்சது, இப்ப பல இடங்கள்ல தனியா சேதையான இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேரு சேதுதான். அவரு உண்மையில நான் சில வகுப்புகள் போயிருக்கேன் திருக்குறள் வகுப்புக்கு. நம்ம ஆசிரியர் எப்படி இருக்கிறாங்க, அவரு அந்த திருக்குறளை பத்தி சொல்லும் போது நம்ம தன்னால திருக்குறள் மேல ஒரு தாக வரும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா ரொம்ப நல்லா எடுத்து சொல்லுவாரு. நான் அப்ப அந்த திருக்குறள் வகுப்பு அது மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு பல இடத்துல நடந்துட்டு வருது. அது ஒரு பெரிய செயல் இல்லையா? அது மாதிரி பல சங்கங்கள் இருக்கு. இப்போ நிறைய கட்சி சார்ந்து கூட நிறைய வச்சிருக்காங்க. திமுக, மதிமுக அது மாதிரி பல இருக்கு. இவங்க கட்சி சார்ந்து வச்சாலும் விடுதலை சிறுத்தைகள்னு வச்சிருக்காங்க, அன்பரசுன்னு. இப்ப அன்பரசு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கட்சி அப்படின்ட்டு ஒரு பார்வை பொதுவா எல்லாரும் ஒதுக்கிற மாதிரியும் இல்லாம, தமிழர் பிரச்சனைனா முன்னாடி நிக்கிறவர்ல அன்பரசும் ஒருத்தரா இருக்காரு. அன்பரசுனா அவர் மட்டும் இல்ல, அவர் சார்ந்தவங்க இருப்பாங்க. அது மாதிரியான நிறைய தமிழ் மொழி இனம் சொட்டு குரல் கொடுக்கிற பல சங்கங்கள் இன்னைக்கு நல்ல சிறப்பாகின்னு இருக்கு. கவிஞர்கள்னு பார்த்தோம்னா இங்க முனு சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, விருதை பாரி, நிலவன், விட்கட்டி, சிவகுமார், அது மாதிரி பல சிவமணி, பல கவிஞர்கள். இவரு ஆனந்தர், அருவி கவிஞர் ஆனந்தர் அப்படின்னு இருக்காரு. பலர் ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு அவங்களால முடிஞ்சதை செஞ்சு அவங்க பலர் புத்தகமும் போட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க இலக்கிய பணின்னு எடுத்தோம்னா சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இது மாதிரி கவிஞர் சங்கம், தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல இன்னொரு ரெண்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. என்னன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து சுதந்திர போர்னு எடுத்தாலும் சரி, தமிழ் இலக்கியம்னு எடுத்தாலும் சரி, ஒரு மதம்னு இல்ல இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர்களோட பங்கு ஒரு பெரும்பங்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பல இஸ்லாமிய சங்கங்கள் இருக்கு. அவங்க அதிகபட்சம் தமிழுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இனம் சார்ந்தும் சரி, ஒரு கூட்டம் வைக்கிறாங்கன்னா அதுல தமிழ்ல நிறைய எடுக்கிறது, எல்லாரையும் பொதுப்படையா கூப்பிடுறது, அவங்க ஒரு மாதம் ஒரு இதழ் வெளியிடுறது, அந்த இதழ்ல என்னோட கவிதையை வெளியிடுறது, இங்க நீதியின் குரல்னு ஒரு இதழ் இருந்து, அப்புறம் அது மாதிரி சிற்றிதழ் நிறைய அது மாதிரி சிலர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் அமுதம்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கு, வசந்தம்னு ரொம்ப அருமையா ஒரு இதழ் ஒண்ணு வந்துட்டு இருக்கு, தமிழாக்கம், அதாவது அரபு உலகில் முதல் இதழ் சொல்லுவாங்க. தமிழாக்கம் நிறைய இங்க இருக்கிறவங்களோட படைப்புகளையும் உணர்வுல தாங்கிட்டு வர ஒரு படைப்பாவும் நிறைய பேர் இங்க படிக்கக்கூடிய ஒரு படைப்பா இருக்குது தமிழாக்கம்னு சொல்லலாம். நம்மளோட பிரிவுக்கு பின் கவிதை தொகுப்பை எல்லாருக்கும் கொண்டு போனது நீதியின் குரல். இருந்தாலும் அதே மாதிரி பல நம்மளோட கவிதைகளை கொண்டு போய் சேர்த்ததுல அவங்களுக்கான ஒரு பங்கு இருக்கு. இது இல்லாம இன்னொரு இது எடுத்தோம்னா டெஃப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதாவது தமிழ்நாடு பொறியாளர் குழுமம் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பத்துல ரொம்ப வருஷமா இருக்குது, ஒரு 10-11 வருடமா, குறிப்பா எனக்கு தெரியல,
10-12 வருஷமா வந்து சிறப்பா இருக்கான்னு நினைக்கிறேன். இணையதளத்துல பார்த்தா தெரியும். டெஃப்னு போட்டோம்னாலே வராது. என்னன்னா இப்போ எல்லாமே பொறியாளர்கள் அதுல இருக்கவங்க. அது வந்து ஆரம்ப காலத்துல ஒரு மாதிரி ஆங்கில வச்சுக்கலாவும் தமிழர்களை கூட்டி சேர்ந்தா மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதோட வளர்ச்சியும் மாற்றங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு தமிழர்களை அடையாளப்படுத்துற, அதாவது தமிழன் என்னைக்கு வளர்ந்தானாலும் தன்னை ஒரு தமிழர் தான் அடையாளப்படுத்திக்குவான் அப்படின்னு கம்பீரமா நம்ம சொல்லிக்கிற அளவுல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அடுத்த வர 19ஆம் தேதி ஓவியா அவங்க எல்லாம் பெண்ணியம் சார்ந்து பேசுற மாதிரியும், அதுக்கப்புறம் நிறைய அதிகபட்சம் இப்போ ஒரு மடல் கூட மின்னஞ்சல் வருதுன்னா அது கூட முதல்ல தமிழ்லயும் அதுக்கு அடுத்து ஆங்கிலத்திலயும் வருது. ஒரு இன்ஜினியர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அமெரிக்கனை மாத்திக்கிறாங்க மொழிக்காக அப்படின்றது ரொம்ப பெருமைப்படுற விஷயமா எனக்கு இருந்து. நிறைய முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு செயலாளரா இருக்காரு. அப்புறம் தலைவர் வந்து லட்சுமி நாராயணன் மாதிரி ஏதோ அவரு பேரை மறந்து தலைவர் பேரு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவங்க கூட கலந்து பேசியிருக்கேன். பேச அவங்க தமிழ் இனம் சார்ந்த மாதிரி பற்றதை தெரியப்படுத்துவாங்க. உடனே நம்ம எதுவும் பண்ணிட முடியாது வித்யா, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பண்ணலாம், இது மாதிரி நம்ம நிறைய மாத்திரம் மாதிரிலாம் பண்ணின்னு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில அதை பார்க்கும் போதும் அவங்க அனுப்புற இந்த மின்மடல் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு. சரி, தமிழை ஏதோ ஒரு இடத்துல வந்து சில இடத்துல அடிபட்டாலும் புறப்பட்டாலும் ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு நிறைய இருக்கு. நேத்து அவர் எழுதின ஒரு மடல்ல கூட பாருங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. பெண்கள் வந்து ஒரு தேநீர் சமம் அப்படின்றாரு. தேநீருக்கு சமம், அதை வந்து ஒரு சமூகம்ன்ற இதுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டு ஊற ஊற சமூகம் செழிக்குது, பெண்களால சமூகம் செழிக்குதுன்ற அழக ஒரு தேயிலை மூலமா நல்ல வெளிப்பட்டு இருந்தது. இது மாதிரியான இலக்கிய பணிகள் நிறைய பொதுப்படை ஒரு பொறியாளர் சார்பாகவும் இல்ல சாதாரண வேலை செய்யறவங்க கூட ஒரு குழுமமா சார்ந்து சங்கமா சார்ந்து பொய்த்துல நல்ல திறமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அது உண்மையில ஒரு நன்றிக்குரிய பெருமைக்குரிய ஒரு செயலா தான் நான் கருதுறேன். ஆம், சிறப்பு. அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. ஆம், வித்யாசாகர் அவர்களே, நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கிறீர்கள். இந்தியாவில் சினிமா எனும் ஒரு பிரம்மாண்டம் அங்கே இருக்கிறது. படைப்போடு எழுத்தோடு இருக்கிறீர்கள். இந்த பிரம்மாண்டத்திற்குள் நுழைந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற கனவோடு நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது கவிஞராக இருக்கின்ற நீங்கள் ஒரு பாடலாசிரியராகவும் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த பிரமாண்டத்திற்குள் நுழைந்து நீங்களும் ஒரு பாடலாசிரியராக வர வேண்டும் என்ற ஆசை கனவு இருக்கிறதா இல்லையா? இது வந்து ஒரு விலகமான கேள்விதான். ஏன்னா எனக்கு ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஒண்ணு வந்து ஒரு படைப்பாளி எல்லாத்துக்கும் ஒரு எண்டு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த முடிவு இது மாதிரி வந்தானா கொஞ்சமா ஒன்னா படிச்சு 2ஆ படிச்சு பட்டம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் கடைசியா ஒரு படைப்பாளி போயிட்டு சினிமால முட்டிக்கின்னு அங்க இருந்து பாட்டு எடுத்தா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கண்டிப்பா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அது மறுபடிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கே ஒரு எண்ணம் இருக்கு சினிமால பாட்டு எழுதணும். ஏன்னா இன்னைக்கு ஊடகம்னு பாத்தீங்கன்னா திரைத்துறை வந்து பெரிய ஒரு ஊடகம். மக்கள் மத்தியில இன்னைக்கு சொல்ல வர விஷயங்களை வந்து உடனே நேரா சொல்லிடலாம். ஒரு ஆட்டோக்காரனை பத்தி சொன்னா ஆட்டோக்காரன் பாட்டு வந்த பிறகு ஆட்டோக்காரங்களோட வெளி என்ன அவங்களோட உணர்வு என்ன நமக்கு புரிய வருது. அது மாதிரி ரொம்ப எளிமையாவும் நம்ம வந்து சினிமா மூலமா கொண்டு போக முடியுதுன்றது சரி. சினிமா பாட்டு எழுதணும், நம்மளோட உணர்வுகளை அது சினிமா மூலமா நிறைய மக்களுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பா இருக்குன்னு வச்சுக்குவோம், அது சுயநலமா வச்சுக்கலாம். ஆனா பொதுவா ஒரு படைப்பாளியா பார்த்தோம்னா ஒரு படைப்பாளன வெற்றி வந்து சினிமாவில பாட்டு எழுதுறதுல போயிட்டு முடிச்சிடக்கூடாது. இருக்கலாம், அதுல முடிச்சிடக்கூடாதுன்றதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா ஒரு படைப்பாளியா ஜெயிக்கணும், அது மாதிரியான ஒரு சமூகத்தை தான் நம்ம வளர்க்கணும். பல கலைகள்ல வந்து ஒரு கலை சினிமா, அவ்வளவுதான். அது வந்து எதுக்குமான எண்டு கிடையாது. அதை வந்து நம்ம மாத்தி அமைக்கணும். வெறும் சினிமாவில பாட்டு எழுதுனா அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்மளோட கடமைக்கு முடிஞ்சு போகுது, பல பேர் வாங்கிட்டோம்னா அதோட நின்னு போயிடும் அப்படின்றது இருக்கக்கூடாது. நானே என்னையே நினைப்பேன் நாளைக்கு வந்து. ஏன்னா சிலர் நினைப்பாங்க இல்லையா, வித்யாசாகர் அப்படிதான் பண்ணுவாரு, நிறைய எழுதிட்டு இணையத்தை எழுதுறாரு, நான் பெருமையா பண்றாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா நான் இப்ப எல்லாம் தற்காலிகமா பார்த்தோம்னா நிறைய சங்கங்களுக்கோ நிறைய விழாக்களுக்கு போறதே கிடையாது. இப்ப குறுகிய காலமா என்னோட நட்புறவுகளுக்கு அது நிச்சயம் தெரியும். எதுக்காகனா வந்து யாரையும் நிராகரிக்கிறதோ அவமதிக்கிறதோ இல்ல, அத என்னோட நோக்கம் வந்து அது கிடையாது. அந்த நேரத்துல நான் அன்னைக்கு ஒரு கதை எழுதுவோம்ல, ஒரு கவிதை எழுதுவோம்ல, நான் எதிர்காலத்துல கூட வந்து நம்ம பெரிய விருது வாங்கி பெரிய மேடையில ஏறி பேசி 4 பேர் நமக்கு மாலை போட்டு நம்மள புகழா பேசணும் அப்படின்றது நிச்சயம் என்ன இல்ல. நம்ம பாட்டுல ஒரு பக்கம் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளோட படைப்புகள் நாளைக்கு மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரும்னா வித்யாசாகர் இப்படி அப்படின்றது தேவை கிடையாது. ஆனா அந்த புத்தகம் நமக்கு நல்ல வழியை காட்டுது, அவரோட எழுத்து நமக்கு நல்ல விஷயங்களை தருது, நம்மளோட உணர்வுகளை தூண்டுது, நற்பண்புகளை சொல்லி தருது அப்படின்ற ஒரு நல்ல படைப்புகளை தரணும் அப்படின்ற ஒரு வேகம் மட்டும் தான் எனக்கு இருக்கே தவிர நிச்சயமா தன்னை ஒரு பெருசா காட்டிக்கணும்ன்ற கிடையாது. அந்த ரீதியில வந்து ஒரு படைப்பாளி அது மாதிரிதான் வளரணும்னு நினைக்கிறேன். நான்
ஒரு கவிதை எழுதுற ஒரு கவிஞனா ஒரு கவிஞனாவே வெற்றி பெறணும், நான் ஒரு எழுத்தாளராக வெற்றி பெறணும். அதுல ஒரு அங்கமா தன்னை வெளிப்படுத்திக்கிற விஷயமா திரை ஊடகம் இருக்கலாம். அது மாதிரியான ஒரு ஊடகத்துல நிச்சயம் பாட்டு எழுதணும், வாய்ப்பு இருந்தா செய்யலான்ற எண்ணம் எனக்கும் இருக்கு. ஆனா அதுல என்னன்னா ஒண்ணு வெளிநாடுகள்ல இருக்கு இல்லையா, இங்க இருந்துட்டு என்னால அதிகமா அதுல ஆட்பட முடியல, அவங்களுக்கும் ஒரு வசதியா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி என்றால் உங்களுக்கு மெலிதான ஆசை இருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் வெளியில் வசித்து வருவதால் உங்களுக்கு அது அது சாத்தியமாகுமா என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. ஆம் கவிஞர் அவர்களே, பிறந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் சாதித்திருப்பேன் என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? நிச்சயமா பிறந்த மண்ணில் இருக்கிறது ஒரு பெருமைக்கான விஷயம் தானே. எவ்வளவு நாள் மனசுல அந்த ஏக்கங்கள் கிடக்குது, ஐயோ நம்ம ஊர்ல இல்லையே, வீட்டுல குழந்தையே, நம்ம மக்கள் கூட வாழலையே. எனக்கு கொய்த்து வித்தியாசார் யாருன்னா சொல்லும் போது கூட எனக்கு வலிக்கும். ஏன் மண்ணோட பேரை சொல்லாம எங்கேயும் இருந்து அந்த இதை எடுத்து போட்டுக்கிற தேவையா? அதனாலதான் நான் எதையும் போட வித்தியாசாரம் போடுவேன். கொய்த்து வந்து ஒரு நன்றிக்குரிய நாடு, சரிதான். அதுக்காக என்ன அடையாளப்படுத்துற ஒரு விஷயமா வந்து ஏன் மண்ணுதான் இருக்கு, நான் வாழ்ந்த மண்ணுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் இருக்கு. ஊர்ல இருந்தேன்னா சாதிச்சிருக்கலாம்னு சொன்னா நிச்சயம் நிறைய பண்ணிருக்கலாம். அதாவது இப்ப இங்க நான் ஒரு கவிதை எழுதினா கூட அதை அனுப்புறது இன்னைக்கு மின்மடல் ரொம்ப இலகுவா போயிடுச்சு. ஆனா எல்லாரும் மின்னஞ்சல் பாக்குறாங்களா, உடனே அதுக்கான பதில் இருக்கா அப்படின்றத பார்த்தா அதுவும் கேள்விக்குறிதான். ஊர்ல இருந்தோம்னா ரொம்ப இலகுவா அணுகலாம் எல்லாரையுமே இல்லையா. இப்போ நிறைய பேர் திரைத்துறை சார்ந்த நிறைய பேர் தொடர்பு கொள்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்கே இருந்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டு எழுதலாம், நாங்க சுற்றி சொல்லுவோம், நாங்க நிறைய மாத்தி செய்யலாம், ஒரு கதைக்கு வசனம் எழுதலாம், மாத்தி மாதிரிலாம் பண்ணலாம். நீங்க ஆனா அங்க இருந்துட்டு எப்படி இதெல்லாம் உங்களை தொடர்பு கொள்றது மாதிரிலாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் எனக்கான சில வாய்ப்புகள் என்னை விட்டு விலகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி நல்ல நல்ல பதிப்பகம் இதழ்கள்லாம், வார இதழ்கள்லாம் பார்த்தா நான் பேரு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரு பெருமைக்காக சொன்னதா ஆயிட வேண்டாம். நல்ல பிரபலமான வார இதழ்கள்ல இருக்க நண்பர்கள் வந்து நட்புறவு என் மேல நல்ல அன்பு உள்ளவங்க, என்ன இன்னும் முன்னெடுத்து செல்லணும், வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையில வந்து தனிப்பட்ட முறையில என்ன கேட்பாங்க. நீங்க இங்கே வந்து ஒரு 3 மாசம் ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்த பத்தி ஆராய்ச்சி ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி எழுதுங்க, இல்ல எதனா தன்னம்பிக்கை தொட மாதிரி இங்கிருந்து இந்த மக்கள் சார்ந்த மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா என்னால அதெல்லாம் வந்து முடியாம தானே போகுது, நான் வெளிநாட்டுல இருக்கிறதுனால. எனக்கு கிடைக்கிறது ரொம்ப குறுகிய விடுமுறையா தான் இருக்கு. இப்ப நடுவுல நான் போயிட்டேன்னா எனக்கு அந்த விடுமுறையும் கிடைக்காது. அது மாதிரி எல்லாம் போகாம ஒரு மாசம் ஊர்ல இருக்கணும், அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்னா சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும். ஏன்னா ஒரு தம்பி ஆஸ்திரேலியால இருக்கா, ஒரு தம்பி சிங்கப்பூர்ல இருக்கா, அண்ணன் சென்னையில இருக்காரு, அம்மா அங்க இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒரு குடும்பமா சந்திக்கலாம் அப்படின்றதுதான் இந்த விடுமுறையை நான் பயன்படுத்திக்கிறோம். அப்ப இந்த குறுகிய காலகட்டத்துல நான் என்னோட எழுத்து சார்ந்து பார்க்கணும். புத்தகம் முகில் பதிப்பகம் மூலமா என்னோட சொந்த பதிவு மூலமா தான் வெளியிட்டு இருக்கோம். அப்ப அது தோழமை உறவுகளை சந்தித்து அது மாதிரியான வேலைகளை செய்யணும். இதுக்கு நடுவுல நிறுவனம் சார்ந்த சில நான் போகும்போது தொடர்ந்து இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மாதிரியான படிப்பு சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இப்ப இது எல்லாத்துக்குமே மற்ற ஒரு மாசம் நிச்சயம் போதுமானதா இருக்காது. வரும்போது கூட ஒரு சுமையோட இதையே பாதி செய்தும் செய்யாமதான் ஒரு முறையை வந்து இருக்கும். அதனால ஊர்ல இருந்தோம்னா அதிக வாய்ப்புகள், ரொம்ப இலகுவான விஷயம் நிறைய நிச்சயமா இருக்கு, தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கும் மேலெடுத்து செல்றதுக்கும். ஆனா அதுக்கான வருமானம் அந்த இடத்துல இல்ல அப்படின்றது ஒரு பெரிய குறையா இருந்ததுனாலதான் வெளிநாட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்தது. இரண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் இல்லையா? ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, இன்னொன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. இப்படித்தான் வாழ்க்கை, இதுதான் நியதி. ஆமா கவிஞர் அவர்களே, நிறைய நூல்கள் வெளியிட்டு இருக்கின்றீர்கள், நிறைய படைப்புகளை உலகிற்கு கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிமிடம் மனம் எந்த அளவு திருப்தி பட்டுக் கொள்கின்றது? திருப்தி எல்லாம் இல்ல, இப்பதான் நாளா ரொம்ப கவலை இருக்கு. ஏன்னா நான் என் நண்பர்கள் கிட்டயே சொல்லுவேன், சும்மா பேருக்கு வித்தியாசம் சொல்லிட்டு ஒரு சட்டையை போட்டு இருந்திருக்கேன், அதுக்கான கடமையை செய்யாம இருக்கேன். நைட்டு நான் படுக்கும் போது எனக்கு அந்த எண்ணம் வரும், நம்ம வாடல இது மாதிரி தூக்கத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சு எழுந்து உட்காந்து எழுதிட்டு இருப்போம். கட்டாயமாவது எழுந்து உட்காந்து எதனா எழுதணும் அப்படின்ட்டு எல்லாம் எவ்வளவு நாள் 12 மணி வரைலாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஒரு தம்பி ஒருத்தர் ஈழத்துல இருந்து போட்டிருக்காருல, நான் எனக்கு ஒரு வேளை மரணம் வந்தா அந்த உயிரை வந்து நான் என் அண்ணன் வித்தியாசார கொடுத்துருவேன், கடவுள்கிட்ட நான் செத்தா பரவாயில்லன்னு சொல்லுவேன், என் அண்ணன் வாழணும், ஏன்னா என் அண்ணன் வாழ்ந்தா தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல்ல ஒரு முறை ஒரு 1.5 வருடம் முன்னாடி விஜய் சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் போட்டிருப்பாப்ல. அவரை நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாரோ ஒரு தம்பிக்கு வந்து அப்படியே மேல ஒரு பாசம்ன்ற என்ன அவசியம் என்ன இருக்கு? அப்ப அவ்வளோ நம்ம மேல ஒரு அக்கறை வச்சிருக்கிறாங்கன்னா அந்த அக்கறைக்கான ஈடு என்ன செஞ்சுட்டோம் பெருசா? என்னோட கூட ஒரு கவிஞர் இங்க இருக்காரு, பட்டுக்கோட்டை சத்யா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொதுவாவே எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க இங்க இருக்கிறவங்க வந்து கவிஞரை பத்தினா பட்டுக்கோட்டை சத்யா, சிவசங்கரன், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி என்ன சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளுங்களாவே இருப்பாங்க.
சத்யா நிறைய சொல்லுவாரு. நான் எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுட்டு சரி சத்யா விடுங்க அப்படின்றது. நான் நல்ல ஒரு அவரே ஒரு நான் மதிக்கிற ஒரு கவிஞர் அவர். அல்ல நான் என்னோட ஒரு படைப்பு கூட இப்ப அரைகுடத்தின் ஏரலைகளுக்கு அவர் தான் அணிந்துரை சொன்னேன். பொதுவான அணிந்துரை எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சவங்க எடுத்துட்டோம். புத்தகத்தோட ஒரு ஆபரணம் தானே, அதை அணி செய்யற ஒரு விஷயம் தானே அணிந்துரை. அதனால அது வந்து நம்மள தெரிஞ்சவங்க நம்ம எடுத்தவங்க அக்கறவங்களை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆனவங்க தான் அணிந்துரை தருவேன். அப்ப இந்த முறை வந்து அவருக்கு எழுத சொல்லியிருந்தேன். அதுலயே அவர் வந்து மரபு பெருஞ்சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமா விடுறது கூட அவர் பேரை போட்டுப்பான். அந்த அளவு ஒரு மதிப்பு பண்ணாரு. அவரு என்னை பத்தி நிறைய சொல்லாப்ல. அப்ப இதெல்லாம் இவங்க சொல்லும் போது நான் அதை எனக்கான பெருமையை நிச்சயம் நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால ஒரு ஓரமா என்ன பொறுத்தவரை எது நல்லது நடந்தாலும் அதை கடவுள் செய்யணும். நான் எனக்கான தீயவைகள் நடந்தா அதுக்கு நிச்சயம் நானும் தான் காரணமா இருப்பேன் அப்படின்னு ஆராய்ச்சி பாத்துக்கணும் அப்படின்ட்டுதான் நான் நினைச்சுட்டு இருப்பேன். அதனால பொதுவா நான் என்ன ஒரு படைப்பாளி, என்ன ஒரு கவிஞன், எழுத்தாளன் சொல்லிக்கிறதுக்கே நான் தயார் கிடையாது. நான் சில கேட்பாங்க, சிலர் எதனா ஒரு கேள்வி கேட்டு நான் எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொன்னா, என்னங்க நீங்க போய் இப்படி சொல்றீங்க, சிவசாயர் அடிக்கடி என்ன திட்டுவாங்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, என்ன தெரியாத தெரியல தானே சொல்லுவோம், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அது மாதிரி நம்ம போய் சேர வேண்டிய இடம் இன்னும் எவ்வளவு இருக்கு. நம்ம வந்து பெருசா எழுதின்னு இருக்கோம், அவ்வளவுதான். அது வந்து நம்மளோட ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசா சாதிச்சதெல்லாம் நினைச்சுக்கல. சரி, நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்கள் இன்னும் திருப்தி பட்டுக் கொள்ளவில்லை. இன்னும் நீங்கள் நிறைய செய்ய வேண்டும், நிறைய சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆம் கவிஞர் அவர்களே, நேர்காணலை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உங்களிடம் 2 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் எதிர்கால கனவுகள் என்ன? எழுத்தாகவே வாழ்ந்து எழுத்தாக முடியணும், அவ்வளவுதான். சுருக்கமான பதில். நாளைக்கு வந்து ஒருவேளை நான் எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியுமோ, தமிழ் ஒரு இனிமையான மொழி இல்லையா, நான் தமிழோட சிறப்பை உலக அளவுல எடுத்து செல்றதுக்கோ, உலக அளவுனா ரொம்ப அமெரிக்கா ஜப்பான் அங்க போனோம்லாம் அவசியம் இல்லை, எத்தனை நீளமா நம்மளோட தோழமை உறவுகளை கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு தமிழோட சிறப்பை என்னால கொண்டு போய் செல்ல முடியும்னா, ஒரு நான் வாழ்ந்தேன்னா என்ன சொல்லுவான், ஒரு தமிழை வாழ்ந்தாண்டா, தமிழ் அப்படி பண்ணாண்டா அப்படின்னுவாங்க. அப்போ நாளைக்கு என்ன அடுத்த வர சந்ததிங்க படிச்சுக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கும். நாளைக்கு என்னோட கூட இருக்க மக்கள்லாம் இவங்க கூட இருந்தமே அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு நம்மளால வாழ முடியும்னு சொன்னா அது மாதிரி நிச்சயம் வாழ முயற்சி பண்ணணும். அதுதான் கனவு. சரி, சின்ன கனவு இல்லை, பெரிய கனவு. ஆமாம் கவிஞர் அவர்களே, பெரிய கனவு. ஆமாம், எதை சாதித்து விட்டீர்கள், என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அதே கேள்விதான். சாதிக்க விரும்புறதுன்றது வந்து நல்ல நல்ல கவிதை எழுதணும், நல்ல நல்ல புத்தகம் எழுதணும், ஒரு படைப்பு பெருசா. இப்போ கனவு தொட்டில்னு என்னோட ஒரு நாவல் இருக்கு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்து இப்ப தற்கால அந்த நாவல் தான் வந்து எனக்கு பல பெருமைகளை தேடி கொடுத்தது. ஈழத்துல கூட வந்து இலங்கையில 2000 புத்தகம் வித்ததா சொல்லுவாங்க பதிப்பகத்துல. நிறைய அந்த புத்தகம் வெளியே வித்திருக்கு, நல்லா சேர்ந்திருக்கு. தமிழ்நாட்டுல கூட வந்து அரசு நூலகம் தேர்ந்தெடுத்த என்னோட 2வது புத்தகம் அது. முதல் புத்தகம் சிறை கைதிகளாய், சிறைகள் இருந்து சிறை கைதிகளாய், 2வது கனவு தொட்டில். என்னன்னா இது 2 தான் நாங்க கொடுத்தோம், 2மே தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது இல்லாம நம்ம ஐயா கலைஞர் வந்து அவரோட 85வது பிறந்த நாள் இதுல வந்து 85 புத்தகம் தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இருக்காரு. எனக்கே தெரியாது. அதுல என்னோட புத்தகமும் ஒண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பதிப்பகம்லாம் எடுத்துமே கொடுத்திருக்காங்க. இந்த கனவு தொட்டில் நாவலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கையால வெளியிட்டு நிறைய பத்திரிகை செய்தியெல்லாம் அது வெளியே வந்திருக்கின்றது. நான் இங்க இருந்து போனோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த நாவலுக்கு தான் வெண்மனச்செம்மல் வித்யாசாகர்னு நீதியன் குரல் கொடுத்ததும், அதே மாதிரி இந்த இப்ப போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து கழகத்துல ஒரு சகோதரி ஒருத்தவங்க அந்த நாவலை ஆய்வு பண்ணி நிறைய 4 ஆய்வுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க. நிறைய அதோட நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து வெளியே காட்டி பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க அந்த நாவல் மூலமா. அப்ப எனக்கு ஒரு திருப்தி. நான் பட்டம் பெருசா வேலைக்காக படிச்ச இன்ஜினியர் எல்லாம் வேற, தனியா நான் படிச்சு வந்தோம் ஒரு முனைவர் ஆனோம் அப்படின்றதெல்லாம் இல்லைனாலும் என்னை பொறுத்தவரை என்னோட கணக்கு நான் படிச்ச அந்த 10ஆம் வகுப்பு தான். நான் அங்கிருந்தா என்னோட வாழ்க்கை மொத்தமாவே ஆரம்பிச்சது. நான் அதுக்கப்புறம் நானே உழைச்சு வச்சு நைட்ல வேலை செஞ்சு பகல்ல படிச்சு அது மாதிரி வந்த இன்ஸ்பெக்டரா இருந்து இன்ஜினியர் ஆகி இன்சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த மேனேஜர் பதவிகள்லாம். அப்போ இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த நான் பெருசா படிக்கல அப்படின்ற எனக்கு ஒரு குறை இருக்கும். அப்படி நான் படிக்கலனாலும் என்னோட அந்த ஒரு நாவலை வச்சு ஒருத்தர் முனைவர் பட்டம் பண்ணியிருக்காங்க போது எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் வெளுத்து இருக்கு. இப்ப நான் காற்றின் அவசைன்னு ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். என்னோட கனவு நாவல்னு நான் அந்த நாவல் தான் நினைக்கிறேன். என்ன நான் வந்து என்னோட சமூகத்துக்கு என்னோட அடுத்த மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறதுதான் மாலதி தாண்டவராயன் சொல்லிட்டு, மாலன் தாண்டவராயன் அதுல வர ஒரு கேரக்டர். 18 அத்தியாயம் இப்ப முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில இருக்க மின்னிதழான அக்னி குஞ்சு சொல்லிட்டு ஒரு மின்னிதழ் அதை தொடர்ந்து வெளியிட்டு வராங்க.
ஒரு தொடரா வெளியிட்டுன்னு வராங்க. அது ஒரு இன்னும் ஒரு 7 அத்தியாயம் எழுதணும்னா அந்த நாவல் முடியும். அந்த நாவல் ஒரு பெரிய அங்கீகாரத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கனவுகள் ஏன் இல்லாம போச்சுன்னா, கனவுகள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஒரு புத்தகம் படைக்கும் போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும். ஐயோ, ப்ரீவில் பண்ணும்போது இந்த புத்தகம் பெருசா வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அது வந்த மாதிரியே வரும், எங்க போச்சுன்னே தெரியாது. அது மாதிரியான ஒரு படைப்புகளை கொழும்பொழிய ஒரு பயணம் நிச்சயமா நான் பெருசா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச ஒரு நாவல் அது. ஏன்னா நிறைய ஈழத்தவர்கள் அடிபட்டவங்க கஷ்டப்பட்டு நிறைய ஒரு வரலாற்றோட மோசமான பதிவா இருந்த சமயம் நான் எழுதின ஒரு நாவல் அது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய உணர்வு பதிப்பாகவும் நிறைய எல்லாத்துக்கும் ஒரு தமிழ் இன உணர்வா ஆதரவாகவும் இருக்காங்க. ஆனா இன்னும் கூட ஒரு சில மக்களை எடுத்து பாத்தீங்கன்னா ஏன் போராடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, என்ன ஒரு இதுவே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு இனத்தோட வரலாறு சொல்ற விதமா அந்த நாவல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஒரு கதை சொல்ற மாதிரி பெருசா நான் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா சொல்லிடனாலும் என்ன படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு அந்த போராட்டம் நடக்குது, அதை யார் செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க, நம்மளோட அடுத்த கட்ட பணி என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணி படிச்சு நிறைய ஆதாரங்களை எடுத்து இதன் ஒரு நாவல் கொழும்பொழி ஒரு பயணம். அதெல்லாம் இது மாதிரியான நிறைய நான் எதிர்பார்த்து எழுதிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்த மாதிரியே என்னோட உடைந்த கடவுள் அப்படின்ற ஒரு சிறு கவிதை தொகுப்பு, அதுவும் அது நிறைய எதிர்பார்த்ததெல்லாம். ஆனா அதுக்கான அங்கீகாரங்கள்லாம் எதிர்காலத்துல வரலாம். நான் கூட ஒரு இதுல எழுதியிருப்பேன், நான் இல்லாது போகும்போது இவைகள் எல்லாம் இருக்க பெறுமோ அப்படின்ட்டு. அது மாதிரி நாளைக்கு அதெல்லாம் சிறப்பு அடையலாம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் அங்கீகாரம் அடையணும், சிறப்பு அடையணும்ன்றதே 4 பேருக்கு தெரிய வர்றது அப்பதானே, ஒரு அங்கீகாரம் அடையும் போதுதானே. புத்தகம் எடுத்து படிச்சா இந்த விஷயம் இருக்கும்ட்டு 4 பேர் தெரியணும்னா ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அது மாதிரியான அங்கீகாரம் கிடைக்க என்னோட கனவுகள் நீளலாம். இப்போதைக்கு என்னோட கனவு காட்டின் ஓசை ரொம்ப தரமான புத்தகமா முடியும் அப்படின்றது மட்டும்தான். ஆம், எழுதி மடிந்து போன அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஆமாம் கவிஞர் வித்யாசாகர் அவர்களே, நிறைவு செய்யும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் யாரையாவது ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படி இருப்பின் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நிச்சயம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நான் என்னோட ஒரு புத்தகத்திலேயே கூட சொல்லியிருப்பேன், நன்றின்ற வார்த்தை சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம கூட இருக்க சக உறவுகள்ல இருந்து தன்னோட மனைவி, குழந்தைகள், அம்மா, அண்ணன், தம்பிங்க எல்லாருக்குமே அந்த நன்றிக்குரிய ஒரு இடம் இருக்கு. நான் நிச்சயமா அம்மாவுக்கும் நானே மூச்சா என்னோட ஒரு சின்ன சந்தோஷம் எல்லாம் இப்ப அம்மாவுக்கு எல்லாம் இருக்கிற காலம் கொஞ்ச காலம் தானே, அவங்களுக்கு என்னோட வளர்ச்சி தானே அவங்களுக்கு சந்தோஷம். என்னோட கவிதை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அம்மாவுக்கு இருக்கு. அதே சந்தோஷம் என்னோட அண்ணனுக்கு இருக்கும். அண்ணா அடைகிற அதே மகிழ்ச்சி என்னோட தம்பிங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கடவுளோட அருள் எப்படி நான் எனக்கு நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் கிடைச்சாங்களோ அது மாதிரி எனக்கு சேர்ந்த உறவு என்னோட மனைவி, அண்ணன், என்னோட அண்ணி, தம்பிங்களோட மனைவிங்க, இது மாதிரி இவங்க எல்லாமே, இவன் இப்ப பிறந்த குழந்தைங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு உறவுகள், நல்ல உயிர்களோட தான் பழகின்றதுதான் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையா இருக்கு. அதனால அவங்க எல்லாருக்கும், என்னோட நண்பர்களுக்கு, ஒட்டுமொத்தமா இணையம் சார்ந்த இணையத்துல எனக்கு பலர் பெருத்த ஆதரவு கொடுத்து நிறைய என்னோட படைப்புகளை முன்னெடுத்துட்டு வராங்க. மீனகம்லாம் பாத்தீங்கன்னா, மீனகத்துல முதல்லயே என்னோட படம் நான் கூட அவரை கேட்டிருக்கேன், என்னத்துக்கு அது மாதிரி முன்னாடி வைக்கணுமா அப்படின்ட்டு. அவர் எங்களோட கவிஞருக்கு நாங்க செய்யற மரியாதை, நாங்க வச்சிருக்கிற இது மதிப்பு அது அப்படின்னு சொல்லி சொன்னா. அக்னி குஞ்சில பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய இன்னைக்கு வார்ப்பு அது மாதிரி எவ்வளவு முத்துக்கம்லம் நிறைய ஈகரையில அவங்க அந்த நேரத்துல நான் எழுத ஆரம்பிச்ச நேரத்துல இணையத்துல எழுத ஆரம்பிச்ச நேரத்துல போட்டது ஈகரையில என்னோட படைப்பு. இன்னைக்கு கூட அதை அகற்றாம தனி ஒரு இடமா கொடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு தமிழர்களின் சிந்தனைகளும், தமிழ் தோட்டம், அது மாதிரி அவங்க எல்லாருமே நிச்சயம் அவங்க நல்ல தமிழா குறிப்பா பேர் சொல்லி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இது பண்ண விரும்பல. பொதுவா எல்லாருமே மிக நன்றிக்குரியவர்கள். எல்லோருக்குமான எனது நன்றி உரித்தாகும். நட்புறவுகள், உடன் பிறந்தவர்கள், எனக்கு நான் பாடம் இன்று வரை கற்றுக்கொண்டிருக்கும் என்னை சார்ந்த என்னோட இருக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள் உரித்தாகும், உங்களுக்கும் சேர்த்து. எனக்கு நன்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன். சிறப்பாக நீங்கள் இந்த நேர நிமிடத்துக்குள் உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் அழகாக ஞாபகப்படுத்திக் கொண்டீர்கள். மிகச் சிறப்பு. கவிஞன் அவர்களை, நிறைவான கேள்வி, லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? பொதுவாவே ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, எல்லோரும் தன்னை அடையாளம் காணணும். எனக்குள்ள நான் என்னவா இருக்கேன்றத பத்தி எல்லோரும் சிந்திக்கணும். ஒரு இனத்தோட மக்கள் வாழ்ந்தாதான் அந்த இனமும் வாழும்.
அது மாதிரி ஒரு இனத்தோட மக்கள் வளர்ந்தாதான் அந்த இனமும் வளரும். பெரிதா நம்ம எந்த அளவு கல்வி பெறணும் செய்யணும்ன்றதுக்கு யோசிக்கணும்னா, நான் தமிழை வளர்ப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, நாம போற பாதையை பார்க்காம வெறும் காலம் மட்டும் பார்த்து நடந்தோம்னா கீழே விடுவோம் இல்லையா? அதையெல்லாம் நாம குறிக்கோளா லட்சியமா எடுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து நடப்போம். நம் கால்கள் வெற்றி எட்டும், தமிழ் நம் வெல்லும் என கூறி அனைத்து தமிழர்களுக்கும் லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி கவிஞர் வித்யாசாகர் அவர்களே. மிகச் சிறப்பான ஒரு நேர்காணலை, உங்கள் அறிமுகத்தை மிக அழகாக எங்களுக்காக நீங்கள் இணைத்து தந்ததற்கு மிக்க நன்றிகள். மீண்டும் பேசும் நேரம் என்று ஒன்று வரும், நீங்கள் அதில் இணைந்து சிறப்பாக புலம்பெயர் மக்களோடு பேசிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளையும் விடுத்து நான் இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன். இது முடிவல்ல, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, வணக்கம். நிச்சயம் நானும் காத்துன்னு இருக்கேன். என்னோட உறவுகளுக்கான ஒரு எழுத்து பயணம் தான் என்னோட பயணமே. அதை பகிர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறதுல நிச்சயம் பெருமை அடைவேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது கீதாஞ்சலி. கீதாஞ்சலி அங்கம் 37 சிறப்பாக அலங்கரித்தவர் கவிஞர் வித்யாசாகர் அவர்கள். தமிழை நேசித்து தமிழோடு வாழ நினைக்கும் இந்த தமிழ் கவிஞனின் கனவுகள் மெய்ப்படவும் ஆசைகள் ஈடேறவும் லண்டன் தமிழ் வானொலி அறிவிப்பாளர்கள் நேயர்கள் குழாமாக இணைந்து வாழ்த்து பூக்களை தூவிக்கொள்கிறோம். நல்லது உறவுகளை, மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படைப்பாளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலிக்.